வெல்கம் டு எடிஃபி ட்ரிபிள் H. ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ். ஸோ இது பேஸ் பண்ணி சம்ஸ், அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஷார்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு simplify root 48 minus 3 root 72 minus root 27 plus 5 root of 18. ஸோ இந்த சம்மை இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 48 நம்ம ஒரு ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் இன்னொரு டேர்ம் நார்மல் டேர்மோட மல்டிபிள் பண்ணும் போது நமக்கு 48 வரணும். அந்த மாதிரி நம்ம இப்போது செப்ரேட் பண்ணி எழுதணும். ஸோ 48 வந்து டைரக்ட் ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ 48 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத பட்சத்தில் நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்து அதோடு நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம 16 எடுத்துக்கலாம். ஸோ அதோட 3 மல்டிபிள் பண்ணும் போது நமக்கு 48 அப்படின்றது கிடைக்கும். 72க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 into 2 அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3 இருக்குது. இட்ஸ் நாட் கியூப் ரூட், 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72. ஸோ அதனால் நம்ம நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்து இன்னொரு நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 72 கிடைக்கும். ஸோ 27 அதே மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். 9 3s are 27. Here 16 square number, 36 perfect square, 9 perfect square plus 5 into root 18 வந்து நம்ம 9 2s are 18 எடுத்துக்கலாம். Here 9 வந்து perfect square. ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் நம்ம வெளில எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டில் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணும் போது ஸோ 14 வந்து 4 ஆகும், 36 6 ஆகும், 9 வந்து 3 ஆகும் சேஞ்ச் ஆகும். ஸோ 4 root 3 minus 3 into 6 root 2 minus 3 into root 3 plus 5 into 3 root 2. So, 4 root 3 minus 6 3s are 18 root 2 minus 3 root 3 plus 5 3s are 15 root 2. So, இப்போது root 3 இருக்கிற சேம் மல்டிப்ளிகண்ட் ரேஷனல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்ராக்ஷன் ஆர் அடிஷன் பண்ண முடியும். ஸோ root 3 நம்ம காமனாக இருக்கிற டேர்ம் எடுத்து 4 root 3 minus 3 root 3 வந்து நம்ம 1 root 3 or root 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி minus 18 root 2ல் plus 15 root 2வை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ minus 3 root 2 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஆன்சர் நம்ம என்ன சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா root 3 minus 3 root 2 or minus 3 root 2 plus 3 root 3. ஸோ இந்த இதில் எந்த டேர்ம் ஆன்சரில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலும் சேம் தான். ஸோ உங்கள் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாடலில் செகண்ட் சம் 10 root 2 minus 2 root 2 plus 4 root 32. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்கொயர் ரூட் பேஸ் சம் தான். ஸோ 10 root 2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு root 2 டேர்மில் இருக்குது, இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ நம்ம தேர்ட் டேர்மையும் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ல் எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ல் எழுதும் போது இது எல்லாமே நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ இது 4 32 நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 16 into 2s are எழுதலாம். 16 into 2s are 32. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் சேம் 10 root 2 minus 2 root 2 plus 4 into இதோட ஸ்கொயர் 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 4. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கும் போது நம்ம அதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதுகிறோம் 4 into root 2. அப்போது 10 root 2 minus 2 root 2 plus 16 root 2. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா multiple of root 2.
ஸோ நம்ம இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாம். 10 + 16 26 root 2 minus 2 root 2. Therefore, answer is equal to 24 root 2. So, இதோட answer ஃபைனலாக மைனஸ் பண்ணும்போது 24 minus 26 minus 2 24 into root 2 is the answer. So, common டேர்மாக எடுக்கணும். ரேஷனல் நம்பரில் இருக்கும்போது காமன் டேர்மாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் சம்ஸை சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி இனிமேல் கண்டினியூஸாக நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். எடிஃபி ட்ரிபிள் வேதிக் மேத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.